ஆனா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தது நல்ல மனசுக்கு சந்தோஷமா இருக்குல்ல. மிஞ்சி போனதை எல்லாருக்கும் கொடுத்ததை நினைச்சு சந்தோஷமா இருந்தாலும் வியாபாரம் பெருசா சூடு பிடிக்கலங்கிறத நினைச்சு கஷ்டமா தானக்கா இருக்கு. விடுங்க வனசக்கா, வியாபாரம்னு வந்துட்டா ஒரு நாள் அப்படிதான் ஒரு நாள் இப்படிதான், எல்லா நாளும் ஒரே மாதிரி சொல்ல முடியாதுல்ல. ஆமா வனசாக்கா, வியாபாரத்தை பத்தி உனக்கு தெரியாதா? ஒரு நாள் அரைச்சமாவே பத்தாம பக்கத்து கடையில் கடன் வாங்கி ஊத்துற அளவுக்கு கூட்டம் அலமோதும், ஒரு நாள் ஓட்டிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் வாழ்க்கைனா மேடு பள்ளங்கள் இருக்கிறது இல்லையா? அது மாதிரி வியாபாரம்னா சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கிறது வாஸ்தவம் தான். எல்லாத்தையும் கடந்து தானே போகணும். சரி தாண்டி நெடுவள்ளி, இருந்தாலும் 4 பேருக்கா பிரிக்கும் போது என்னத்தையும் ஒரு பங்கு வரணும்ல. அதுக்கு கூட இல்லாம இந்த மாதிரி நட்டமாகிறது கொஞ்சம் சங்கட்டமா இருக்கு. மனசா, குடும்பத்துல சிரமமா இருக்கு, கூட 10 ரூபா கிடைச்சா நல்லா இருக்கும்ங்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். அதுக்கு எனக்கு ஒரு யோசனை தோணுது. உங்களுக்கெல்லாம் சரிதானா? அதை எடுத்து செய்வோம். அக்கா, இதுல என்ன இருக்கு? உனக்கு என்ன தோணுதோ சொல்லுக்கா பாப்போம். இல்லம்மா, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சா? 9 மணி 9:30 9:45 வரைக்கும் தான் வியாபாரம் இருக்கு. 10 மணிக்கு மேல ஒருத்த கூட யாரும் வர்றதில்ல. 10:30க்கெல்லாம் கடையை சாத்திட்டு வீட்டுக்கு வந்து சும்மா தானே உட்காந்துருக்கோம். அந்த நேரத்துல ஒரு சர்பத்து கடை மாதிரி போட்டோம்னா வெயிலுக்கு தாகத்துக்கு வந்து தண்ணி தீத்துக்கிறதுக்காகவாது 10 ரூபா காசு ஓடும்ல. அதுல ஏதாவது வருமானம் பார்க்கலாம்ல டீ? அட சூப்பர் அன்னைக்கிலிக்கா, இது நல்ல ஐடியாவா இருக்கே. அட ஆமாக்கா, இது எனக்கு தோணவே இல்லை பாரு. ஏக்கா, சீசனுக்கு ஏற்றது மாதிரி கடை போட்டோம்னா சூப்பராக ஓடும்க்கா. அதுலேயும் இப்போ வெயில் காலம் அடிச்சு மண்டை பிளந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் சர்பத் கடை போட்டோம்னா கண்டிப்பாக ஓடும். நல்ல ஐடியாக்கா. சரிம்மா, அப்போ அதை எடுத்து செய்வோம்னா சொல்லுங்க. அதான் உங்களுக்கு எப்படி சம்மதம்னு தெரியாம முளைச்சிக்கிட்டு இருந்தேன். இதுல எங்க சம்மதத்துக்கு என்னக்கா இருக்கு? உங்களை மாதிரி தான் நாங்க மட்டும் என்ன ஆஃபீஸ் வேலைக்கா போயிட்டு இருக்கோம். கடை வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சீரியல் பார்த்துட்டு 12 மணிக்கு தான் உழ வச்சு சோறாக்கி 3 மணிக்கு தான் சாப்பிட்றோம். அது வரைக்கும் டைம் வேஸ்ட் தானேக்கா. 12 மணி 1 மணி வரைக்குமாவது கடையில் இருக்கலாம்ல. கண்டிப்பா இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும்க்கா. காலையில என்னத்தையாவது குழம்ப வச்சுட்டு வந்தா கூட மத்தியானம் 1 மணிக்கா போய் சோத்தை மட்டும் சுட சுட வடிச்சுக்கறலாம். ஒரு முட்டையக்கிட்டே கூட அப்போதைக்கு பொறிச்சு ஏதாவது சாப்பிட்டுக்கலாம்ல டீ. இந்த 1 மாசம் 2 மாசத்துக்கு நல்ல வியாபாரம் ஓடும். உங்களுக்கெல்லாம் சம்மதம்னா நாளையில இருந்து இதை எடுத்து செய்வோம். நல்லா செய்யலாம்க்கா, நாளைக்கே ஆரம்பிச்சிருவோம். அதுக்கும் பொருள் எல்லாம் வாங்கணும்ல. கடை காசு கொஞ்சம் இருக்குமா, அதுல இருந்து சாமான் வாங்கிக்கிடுவோம். என்ன ஒரு 4-5 பாட்டல்னால நன்னாரி வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த எலும்பிச்சம்பழம் ஐஸ் பெட்டி இதுக்கு தானே. வர்றவங்க போறவங்க கொஞ்சம் சுத்தம் பாப்பாக டம்ளர்ல குடிக்காம அந்த கண்ணாடி கிளாஸுகளை வாங்கி போட்டுக்கிடுவோம். வீட்டுல இருக்கிற மம்பானையை தூக்கி வச்சுக்கிடுவோம். எப்படி? அதுவே போதும்ல. சூப்பர் அன்னைக்கிலிக்கா, நாளையில இருந்து இட்லி கடை முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்பத்து கடையை போட்டு வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். என்ன நூடுல்ஸ் மண்ட, இப்பெல்லாம் சாரிலேயே கலக்குறீங்க, சுடியே போடுறது இல்லை போல் இருக்கே. அத்தைதான் ஜீவா, கோவிலுக்கு போகும்போது புடவை கட்டிட்டு போன்னு சொன்னாங்க. நல்லா தாண்டி இருக்கு. எப்பவும் சுடியிலேயே பார்த்துட்டு புடவையில பார்க்கறது நல்ல டிஃப்ரெண்டா இருக்கு, அழகா இருக்கு. ஆரம்பிச்சிட்டாங்களா அவங்க அத்தை? கோவிலுக்கு போக சொன்னதே அவங்க தானடி. கோவிலுக்கு போகும்போது கூட இப்படி கத்துறாங்க. சும்மா இரு ஜீவா, அத்தை யதார்த்தமா தான் கூப்பிடுறாங்க. நல்ல யதார்த்தம். கோவிலுக்கு நீங்க தானே போக சொன்னீங்க? ஆமாப்பு, கோயில் வாசல்ல 2 அழுகி போன வாழைப்பழத்தையும் இத்தனையோண்டு தேங்காயையும் வச்சு அதை 100 ரூபா 150 ரூபா சொல்லுவேன். நல்ல தேங்காயையும் வாழைப்பழம் பூவையும் அத்தை வாங்கி வச்சிருக்கேன். இதை கொண்டு போய் 2 பேர் பேர்லையும் அர்ச்சனை பண்ணி சாமியை முட்டுட்டு வாங்க. சரிங்க தம்பி, பூ கொஞ்சமாத்தான் இருந்துச்சுன்னு சாமிக்கு மட்டும் வச்சிருக்கேன். பிள்ளைக்கு போற வழியில உங்க கையால பூ வாங்கி கொடுத்து வச்சு விடுங்க. சரிங்கம்மா. காலையிலே நெட்ட போய் ஆபீஸுக்கு பைக் எடுத்துட்டு போயிட்டானே, சொல்லி இருந்தா வச்சுட்டாது போயிருப்பேன். பாவாடை விட்டு ஆட்டோவை கூப்பிடுறேன், ஆட்டோல போறீங்களா? அத்தை, பக்கத்து கோயில் தானே அத்தை, நாங்க நடந்தே போயிடுறோம். அட அம்புட்டு காடு நடக்கணும்ல, பாவாடைய கூப்பிடுறேன், ஆட்டோல போங்க. இருக்கட்டும், பரவாயில்லம்மா. வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க ஒரு மாதிரி இருக்கு. அப்படி நடந்து கொடுத்து வாக்கிங்ல பேசிட்டே போனோம், ஒன்றும் தெரியாது. சரிங்க, இப்போ பார்த்து பதனமா போயிட்டு வாங்க. ஊருக்காரிய கண்ணு பெல்லா கண்ணு, எவளும் பார்த்தானா பார்க்காத மாதிரி போயிடணும், சரியா? சரிட்ட. எவளாவது கூப்பிட்டு வேணும்னே நிக்க வச்சு பேச்சு கொடுப்பாளுக. கழுத்து காதுன்னு என்ன போட்டிருக்கா என்ன பண்ணிருக்கான்னு இப்படியே உத்து பாப்பாளுக. எவள்கிட்டையும் நின்று சரி சொல்லக்கூடாது. நடந்துகிட்டே சரிதான் சொல்லிட்டு ஓடிடணும், சரியா? சரிங்கட்ட. சரி, கால அளத்துல போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரம். பக்கத்துல உள்ள கோவில் தானே, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரிப்பா, பூ வாங்கி கொடுக்க மறந்துடாதியே, வாங்கி கொடுத்து வச்சு விடுங்க. அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன், கண்டிப்பா வாங்கி கொடுக்குறேன்.
சரிப்பா, அடுப்புல வேலை இருக்கு, நான் போறேன். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நூடுல்ஸ் மண்டை, உண்மையிலேயே இப்படி ஒரு அத்தை கிடைச்சதுக்கு நீ ரொம்ப லக்கிடி. அத்தை ரொம்ப நல்லவங்க ஜீவா. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா எப்படி பார்த்துப்பாங்களோ அதை விட ஒரு படி மேலே தான் என்ன நினைப்பாங்க. சரி சரி, பொண்ணுக்கு பூ வாங்கி கொடுக்கணும், அதை வச்சு விடணும்னு வேற கண்டிஷனா சொல்லிட்டு போயிருக்காங்க. சீக்கிரம் கிளம்பலாமா? சரி வா போலாம். லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு அத்தை. புளியோதரை மட்டும் இந்த கிண்டிட்டு இருக்கேன். சரிடா சரிடா, சூட்டோட எடுத்து பேக் பண்ணிடாத, கொஞ்ச நேரம் ஆறட்டும், இல்லைன்னா அந்த ஆவி படைஞ்சு திரும்ப டேஸ்டே மாறிடும். சரிங்க அத்தை. ஐயோ, பேசிக்கிட்டே வடையை விட்டுட்டேன் பாரு, கருகுனாலும் கருகிருமே. நைந்தரா, ஒரு 10 வடை போட்டுட்டேன், போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் போட்டுட்டுமாடா? போதும் அத்தை, வேணும்னா அங்க சிப்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாம், மீத மாவு இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு வாங்க. சரிடா சரிடா. அம்மடி, வடை மொறுமொறுன்னு இருக்கான்னு பாரு. அத்தை நல்ல சூடு. ஐயோ, பாத்து பாத்துடாமா, இப்பதானே அடுப்புல இருந்து எடுத்தேன், மெதுவா மெதுவா. ஆனா டேஸ்ட் வேற லெவல் அத்தை, செம்மையா இருக்கு வடை. எனக்கு இப்பவே எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன் போல இருக்கு. அப்ப சூட்டோட 2 எடுத்து சாப்பிடுறியா? வச்சு தரட்டா? ஐயோ அத்தை, லெமன் சாதம் புளி சாதம்னு டேஸ்ட் பாக்குறேனே பாதி காலி பண்ணிட்டேன். இப்போ ஒரு வடை வேற, இன்னும் 2 வடை சாப்பிட்டு நான் பிக்னிக் வர மாட்டேன், வீட்லயே உட்காந்துப்பேன். அம்மா, அட விக்கி, பருப்பு வடை போட்டிருக்கேன், நல்லா இருக்கான், வந்து டேஸ்ட் பாக்குறியா? என்னம்மா நீங்க பிக்னிக் தானே போறோம், எதுக்கு இவ்ளோ ஐட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்குடா பண்ணுவாங்க, அங்க போய் உட்கார்ந்து சாப்பிடதான். ஐயோ அம்மா, வெளியில போறதே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு தான். வீட்ல இவ்ளோ வேலையும் பார்த்துட்டு வெளியில போனா எப்படிமா ரிலாக்ஸ்டா இருக்க முடியும்? அதான் வெளியில சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னேன்ல. வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிடுறது நல்லா வடை இருக்கும். வீட்லயே புளியோதரை, லெமன் சாதம், பருப்பு வடை, மல்லி துவையல்னு நிறைய பண்ணியாச்சு. தொட்டுக்க ஊறுகாய் மட்டும் எடுத்துட்டு போயிடலாம். அம்மா, ஏமா அப்படி பண்றீங்க? ஏய், நீ கூட சொல்ல மாட்டியாடி? ஏங்க, சாப்பாடெல்லாம் சூப்பரா இருக்கு, ஒரு பிளேட்ல கொஞ்சம் கொஞ்சம் வச்சு தரேன், டேஸ்ட் பாக்குறீங்களா? சுத்தம் மருமகளுக்கேத்த மருமகளுக்கேத்த மாமியாரா வந்து வச்சிருக்கீங்க. உங்க 2 பேரையும் திருத்தவே முடியாதா? ஏய், இதுல திருத்துறதுக்கு என்னடா இருக்கு? கொஞ்சம் பிளேட்ல வச்சு தரோம், சாப்பிட்டு பாக்குறியா? அம்மா, ஏமா படுத்து எடுக்கிறீங்க? பிக்னிக் போறது எதுக்குன்னு தெரியாம சும்மா வீட்லயே சாப்பாடு கட்டிக்கிட்டு. யோ, சரி, இப்ப இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க? எடுத்து வச்சு கொண்டுட்டு போலாம்டா. அங்க போய் நல்ல புல்வெளியா பார்த்து உட்கார்ந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. ஆமாங்க, வீட்ல சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெளியில கட்டி சோறு கட்டிட்டு போய் சாப்பிட்டா ஜாலியா இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமே. திருத்த முடியாதுடி, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. காலம் பூரா அந்த கட்டை சோறை கட்டிக்கிட்டே சாவுங்க. எனக்கு என்ன வந்துச்சு, நான்லாம் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன்ப்பா. கஷ்டப்பட்டு நாங்க இவ்ளோ பண்ணிருக்கோம், நீங்க ஹோட்டல்ல சாப்பிடுவீங்களா? அத்தை பருப்பு வடைய டேஸ்ட் பாருங்க, இங்கேயே உட்காந்து ஒரு கட்டு கட்டிட்டு தான் கிளம்புவீங்க. உங்க அத்தை செஞ்ச பருப்பு வடைய நீனும், நீ கிண்டின புளியோதரைய உங்க அத்தையும் உட்காந்து மாத்தி மாத்தி சாப்பிட்டுக்கிட்டு இந்த கிச்சனே கெதின்னு கிடங்க. நாங்கெல்லாம் பிக்னிக் போறோம்ப்பா. ஏய், விளையாடாதடா. அப்புறம் அங்க போய் காசு கொடுத்து சாப்பிடுறதுக்கு வீட்லயே செஞ்சுட்டு போனா என்ன வருதா? வருஷம் ஃபுல்லா இவ இப்படிதாம்மா. வந்து டிஃபன்ல கட்டி வை, வா, அவளுக்கு ஹெல்ப் பண்ணு. வாங்க, நான் மட்டும் காலையில இருந்து வேலை பாக்குறேன்ல, வந்து ஹெல்ப் பண்ணுங்க வாங்க. உங்க கூட்டணியில என்னைய வேற கலந்துக்க சொல்றீங்களா? நான் இந்த பக்கம் வராமலே இருந்திருக்கலாம் போல் இருக்கே. அப்படியெல்லாம் உங்களை விட்டுருவோமா? வாங்க வாங்க, டக்கு டக்குன்னு இந்த சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி உள்ள வைங்க. நான் போய் லைட்டா ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். மறுபடியும் மேக்கப்பா? ஆமாடா, அடுப்புக்குள்ளேயே நின்றது எனக்கும் கசகசன்னு இருக்கு. அவன் வெட்டியா தானே இருக்கான், எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பான். வா, நம்ம போய் முகம் கழுவிட்டு ரெடி ஆயிடலாம். சரிங்க அத்தை, வாங்க போலாம். ஆஹா, இந்த 2 கூட்டத்திட்டையும் நான் தான் வந்து மாட்டிக்கிட்டேனா? சாவி மாதிரி நானும் எஸ்கேப் ஆகி கடைசி நிமிஷத்துல ரெடியான்னு கேட்டிருந்திருக்கலாம். கிச்சனுக்குள்ள வந்தது தப்பா போச்சு. சரி, டிஃபன் பாக்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, வேற வழி. எல்லாம் எடுத்து கழுவி வச்சிருக்கோம்டா, நீ பேக் பண்ணா மட்டும் போதும். நாங்க 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுறோம். 2 மினிட்ஸ்ல? லேடிஸ் 2 மினிட்ஸ்னா எவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கும் தெரியும். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நீங்க வாங்க அத்தை, அவருக்கு என்ன இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. நமக்கு டைம் ஆச்சு, போய் கிளம்பலாம். இந்தாடா வடைய பொடி. என்னடி முட்டைக்காரி, அரிசி உடைக்கிறியாக்க? ஆமாடி அத்தா, பொட்டியில் வச்சிருந்த அரிசியை என் பேரங்காரையும் ஊறி விட்டு கொட்டி விட்டுட்டேன். அதோட தான் கல்லு மண்ணுமா போயிருமேன்னு எடுத்து புடைச்சிக்கிட்டு இருக்கேன். அது சரி, இனி நடக்க ஆரம்பிக்கிற உள்ள அதை இழுத்து இதை இழுத்து எல்லாத்தையும் கொட்டித்தான் விடும். அதுக்குத்தானே 10 வருஷமா பாடுபட்டியே. என்னத்தையா, அந்த புள்ள விளையாடுற அழகை பார்க்க ஆசைதேன். நல்லா சொன்னவோ, என் பேரன் இப்படியெல்லாம் ஆடணும் ஓடணும், அதை கொட்டணும் இதை கொட்டணும், அதை அள்ளிக்கிட்டு நான் இப்படி புடைக்கணுமேனு தான் 10 வருஷமா பாடுபட்டான். நீ சொல்லு கணக்கா, இப்பத்தானே அது நிறைவேறி இருக்கு. திண்ணையை பிடிச்சிக்கிட்டு தூணை பிடிச்சிக்கிட்டு எந்திரிச்சு எந்திரிச்சு நிக்கிறாரு. நடக்க துடிக்கணுமா?
நடக்கட்டும் நடக்கட்டும். ஆமா, அடுத்த மாசம் தான் பிறந்த நாள் வந்துடும். வையாசி கடைசியா தானே பிறந்தே அவன் பேரன். ஆமா ஆமா, பிறந்த நாளுக்கு தான் ஊருக்கே சாப்பாடு ஓடணுமா, கோயில்ல அன்னதானம் போடணும்னு பேசிக்கிறாங்க. என்ன செஞ்சாலும் சரி, ஆமா என் பேரன் பிறந்த நாளை நல்லா கொண்டாடணும்னு ஆசையா இருக்கு. என்ன செய்ய, இதெல்லாம் பாக்குறதுக்கும் விளையாடுறதுக்கும் அவங்க தாத்தாரு தான் கூட இல்லாம போயிட்டாரு. ஆமா, நம்ம காலத்துல தான் நம்ம பிறந்த தேதியோட தெரியாம தெரிஞ்சா நம்ம ஆத்தாமாருக. இப்போ உள்ளவங்கெல்லாம் அப்படியே பிறந்த நாள் தான் என்னென்னமோ வண்ணனம்னு எங்கிட்டங்கிட்டோ கூட்டிட்டு போய் கேக்கு வெட்டுறாங்களே. அப்ப எந்த கேக்கை கண்டான், எந்த துணியை கண்டான், என்னத்தையோ பிறந்தோம் வளர்ந்தான் நம்மளையும் கட்டி கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சாங்க. உன் பேரன் பிறந்த நாளுக்கு நாள் வெறுஞ்சோரை போடாதடியே, நல்லா பிரியாணி சோறா போடு. அதெல்லாம் போடும் அப்படி குப்பம்மா. ஆமா, நீ இன்னி நேரத்துல எங்கிட்டு போக மாட்டே, என்ன சரி? அத்தா 4 நாளா குழம்பு வைக்க புளி இல்லை. அந்த முதுனாக்காரிட்டத்தையும் சொல்லி வச்சிருந்தேன், அவளும் கொண்டுட்டு வந்து தர்றவாடு இல்லை. இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரோம்னு இழுத்துக்கிட்டு தெரிகிறாளுக. அதான் உனட்டை 2 புளிச்சோலை வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தேன் குழம்புக்கு கரைக்கிறதுக்கு. புளி உழுப்பை தாண்டி ஆள் கிடைக்காம தெரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதற்கு ஒரு மரத்துக்கு ஏறுனா 300 400 சொல்றாங்க. என் மையன் நான் ரெசிட்டு கிடைக்கையில நானே உழுப்பி தரேன், என்னத்துக்கு ஆள் விடணுமேனு உழுப்பாம வச்சுக்கிட்டு இருக்கேன். என் வீட்லயும் புளி இல்லடி குப்பம்மா. அந்த ரோட்டுக்கரை மரத்துல ஆளுக்கு 2 பிடுங்கிட்டு வருவோமா? அடி, அது அந்த பங்கச வீட்டு வாசல்ல இருக்கு. அந்த கேடு கட்டவை என்னத்தையாவது சொல்லி தொலைவாளட்டி. இது நல்லா உள்ள இருக்கு. சருக்காரு வச்ச புளிய மரத்துக்கு அந்த மட்டும் என்ன சொல்ல போறாங்க? ரோட்டுக்கார பூரமா கவர்மெண்ட் வச்ச புளிய மரம். நீனு உழுப்பலாம், நானும் உழுப்பலாம். இன்னாரதான் உழுப்பலம்னு என்ன எழுதியா கொடுத்துருக்கு? வாடி போவான், ஆளுக்கு 2 உழுப்பி கொண்டுட்டு வருவான். வா அடி, என்னத்துக்குடி அந்த சிரிக்கிட்ட போய் வாயை கொடுத்துக்கிட்டு? அதான் பயந்து வருது எனக்கு. என்ன அவங்க வச்ச புளிய மரமா இல்லையே கேட்கறனே? இது சருக்காரு வச்ச மரத்துல யார் உழுப்புனா என்னடி? அவளுக்கு என்ன எழுதியா கொடுத்துருக்கு? என்ன அரண்டு போய் கிடக்குற? ஒரு தலைவர் கொண்டாட்டி மாதிரி பேசு பழகு. வா போய் பாப்பா என்னன்னு. சரி அப்ப வா போவோம். ருக்கு அத்தா, ருக்கு. என்னத்தே, உங்க பேரன் பாத்ரூமுக்கு போயிருக்கேன், சொல்லுங்க, நான் போய் கழுவி விடணும். நம்மளுக்கும் கரைக்க புளி இல்லையிலம்டி. அந்த ரோட்டுக்கரை புளிய மரத்துல போய் ஆளுக்கு 2 உழுப்பிட்டு வரேன். இந்த அரிசியை நல்லா புடச்சிட்டேன், கொண்டு போய் பத்திரமா ஒரு டப்பால கொட்டி வை, நாளைக்கு கஞ்சி அச்சிக்கிற ஆகும். சரி கொடுங்க. குப்பமாத்தா வாங்கலாம், ஒரு வாய் காப்பி குடிச்சிட்டு போலாம். இருக்கட்டும் முடியாத்தா, நீ சொன்னதே போதும், வயிறு நிறைஞ்சு வச்சு. அவனை பாத்ரூம்ல உட்கார வச்சுட்டு வந்தோம்னா போய் புள்ளைய பாரு, நாங்க போய் புளிய மலை உழுப்பிட்டு வரோம். சரித்தே. அடி, சரியான புளிய மலமாவுல கிடக்கு. இம்புட்டு நாள் இது தெரியாம போச்சு. நம்ம கொல்லையில வச்சிருக்கிற மரத்துல கூட இம்புட்டு காய வைக்காது, இம்புட்டு பழம் பழுக்காது. சருக்காரு வச்ச மரத்துல எம்புட்டு பழம்னு பாத்தியா? இது பூரா அவ ஒத்தாலா தன்னடி அரைச்சு கரைக்கிறா. அடி, அப்படி கரைக்கிறவ சும்மா விடுவாளா? எனக்கு வேற ஒரு மாதிரி பக்கு நிலடி இருக்கு. அந்த சண்டைக்காரிட்ட போய் நம்ம நின்றுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாதே. என்னதான் நீ ஒரு பொம்பளை, அவ ஒரு ஆளுன்னு அவளுக்கு கரண்டு வைய கிடக்குறேன்னு தெரியலையே. போடியே, அப்படியே கேட்டானா நான் தான் எனக்கு குழம்புக்கு கரைக்க புடுங்க வந்தோம்னு சொல்லிக்கிறேன். அந்த கத்தி கம்பு கிடக்கு, போய் கத்தி கம்பு எடுத்துட்டு வா போ. எங்கிட்டு கிடக்கு கம்பு? இவ வினையை இழுத்து வேட்டிக்குள்ள விட்டுருவா அவள் இருக்கே. எங்கிட்டு கிடக்குன்னு தெரியல. அடி, அந்த மரத்து தூர்ல அந்த ஓரத்துல கிடக்குவாரு, எடுத்துட்டு வா. இந்த கிடக்கு பாக்குறேன். அந்த கம்பு தான் கொண்டா. இந்த அடி முட்டைக்காரி, பார்த்து பதனமா இழு, மண்டை கிண்டையில போட்டுக்கிறாத. அதெல்லாம் நான் பார்த்து உளிப்பிக்கிறேன், நீ தள்ளி நின்று பொறக்கு. பாத்தடியா குப்பம்மா, அங்கிட்ட எடுத்துட்டு போ. நல்ல பழமுடி முட்டைக்கறி. இத்தனை நாளா இது தெரியாம காசுக்குள்ள வாங்கிக்கிட்டு தெரிஞ்சுட்டேன். கிலோ 150 ரூபா விற்கிறாங்க. சும்மாவா வருது? இந்த கிடக்குறதுல ஆளுக்கு 2 தட்டிட்டு போனா சரக்காரு மரத்தை எவன் கேட்கறவன்? வந்து தட்டிட்டு போக வேண்டியதானே, என்னத்துக்கு காசுக்கு வாங்குற? ஏய், எந்த திருட்டு சிரிக்கடியே என் மரத்துல வந்து புளியமலை உழுப்புறது? அடி முட்டைக்கறி, சொன்னது மாதிரியே வந்து நிக்கிறாளடி வெனகாரி. எவ வந்தா நமக்கு என்னடி? நம்ம என்ன எவ விட்டு வீட்டுக்குள்ளேயுமா போய் புளியம்பளை உழுப்புறோம்? எவள நம்மளை கேட்கறதுக்கு? நீ ஒழுங்கா உழுப்புறத பொறக்க முடி. பொறக்கவியடி, பொறக்க மாட்டியா? பொறக்கிற கைய முறிச்சுக்கிட்டு விட்டா பொறக்கவியலடி. ஏண்டி வெக்கம் கட்டவளுகளா? எவ கதவை அடைச்சிருக்கா? எவ வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து இப்படி வந்து திருடிட்டு போகலான்னு திரியறியலே. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லடி? அடியே, உன் வீட்டுக்குள்ள வந்து அடி புளியம்பளை உழுப்புறான். சருக்காரு ரோட்ல வச்ச மரத்துல புளியம்பளை உழுப்புறதுக்கு உனக்கு என்ன நோகுது? நீ என்ன இப்படி வரைஞ்சு கட்டிட்டு வரேங்கிறேன்? சருக்காரு வச்ச மரமா இருந்தாலும் அது என் வீட்டு முன்னாடி தானடி இருக்கு. என் வீட்டு முன்னாடி இருக்கிற பழத்துல உங்களுக்கு என்னடி சொல்லி? அதை பாதுகாத்ததும் பக்குவம் பண்ணதும் நாண்டி. நான் புடுங்கிறதுக்கு எல்லாம் பக்குவாடு பண்ணி வைக்க நீங்க நோகனாப்புல வந்து புடுங்கிட்டு போவீங்களா? முட்டைக்காரி, நான் தான் அப்பவே சொன்னேன் ஒரு சிலுவுனி சிரிக்கின்னு. இப்படி கேட்காம கூட்டிட்டு வந்து வம்ப இழுத்து விட்டுட்டியடி.
என்ன சிலுவலியா இருந்தாலும் இழுக்கிறவள்கிட்ட தான் இழுக்க முடியும். ஒண்ணும் இல்லாததுக்கு வந்து அவ சிலுவழுத்துக்கிட்டு இருப்பா, நம்ம பாத்துக்கிட்டு இருப்பா. வழக்கம் அவ அப்பா மட்டும் புளிய மரமா இல்ல அவ புருஷன் மட்டும் புளிய மரமா? அவ புளிய மரத்துல வந்து புடுங்கிறது மாதிரி அவ என்னத்த சேரி ஏக்குறதுன்னு கேக்குறேன். வெக்கங்கிட்டவளுகளா உளுத்தவளுகளா ஆள் இல்லாத நேரத்துல இப்படி உளுப்பிட்டீங்க தெரியலையே. இதுக்கெல்லாம் ஏண்டி வெள்ளையும் சொல்லி மாலேன்னு நீங்களும் மாடி 4 பேரை போல நல்ல நிலைமையில இருக்கோம்னு ஊருக்குள்ள ஒலா வர்றிய. வெக்கங்கிட்டவளுகளா நிறுத்து பங்கசா. ஒரேதான் என்னதான் தாளிச்சுக்கிட்டு தெரியற. என்ன ஓ மட்டும் புளிய மரத்துல வந்து உழுப்புனா இல்ல உன் வீட்டுக்குள்ள வந்து உழுப்புனானா இல்ல நீ வச்ச ஆளாக்கின மரத்துல வந்து உழுப்புனானா? சருக்கார் வச்ச மரத்துல வந்து நான் 2 புளிய மரம் புழுங்கினதுக்கு உனக்கு என்ன நோகுதுங்கிறேன். ஏன் வீட்டு வாசல்ல இருக்கிற எல்லாம் ஏன் மட்டும் தாண்டி இத்தனை வருஷமா நான் தராடி அதை கட்டி கவர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத்தனையோண்டு புளியன் கண்டா வச்சுட்டு போனாங்க. அதை இத்த தண்டி மரமா ஆளாக்கமுன்னா நான் பட்ட வாடி எனக்கு தராடி தெரியும். அதுக்கு தண்ணி ஊத்தி பக்குவடு பண்ணி அதுக்கு வேலி அடைச்சு வெட்டி அடைச்சு எல்லாம் நான் பார்த்து வைக்க நீங்க நோகு நாப்பில வந்து புளிய மரத்தை உளிப்பிட்டு போவியே நாங்க பார்த்துக்கிட்டு பொத்திக்கிட்டு இருப்போம் மக்கா. அம்மா என்னமாச்சு? என்ன இதுக்கு கூட கிடந்து கத்திக்கிட்டு இருக்க? இங்க பாருடி இந்த திருட்டுச்சிருக்கியல. இவளுகெல்லாம் நல்லவளுகன்னு ஊருக்குள்ள பெரிய இவளுகளாட்டமா பேசி திரியிறாளுகளே. நம்ம அங்கிட்டு போய் இருக்கிற நேரம் பார்த்து இங்கிட்டு வந்து புளிய மரத்தை உளுப்பித்து கொண்டு வராளுங்கிறேன். அப்ப என்ன ஒரு ஏத்தம் இருந்தா அப்படி பண்ணுவாளுக? எத்தனை நாளா இது நடக்குதுன்னு தெரியல. ஊர் தலைவர் பொண்டாட்டிக்கும் பண்ணையார் வீட்டுக்கு சொந்தக்காரவங்களுக்கும் புளிய மரத்துக்கா பஞ்சம்? இப்படி வந்து அடுத்தவ வீட்டுல புடிங்கி திங்கிறாளுங்க. அடி ஓசி சோறு, உன் வீட்டுல ஒண்ணு நான் புளிய மரம் உளுப்பல, சருக்கார வச்ச மரத்துலதான் உளுப்பிக்கிட்டு இருக்கேன். வேலை சோழிய பார்த்துக்கிட்டு பேசாம ஆத்தாள் மகளும் போயிருக்காங்கட்டாமா. முறை பத்தியாமா ஓசி சோரா? ஓ வீட்டுல உட்கார்ந்த நான் சோறு தின்ற ஓசி சோறுங்கிற? எத்தனை நாள் நீனும் அவளை எனக்கு வடிச்சு கொட்டிருக்கீங்க. ஓசி சோறாமல என்ன ஒரு திமிரன் பத்தியாமா அந்த மொட்டை கிழவிக்கு? அவ இவனு பேசி தெரிஞ்சானா பல்லு பழுவெல்லாம் கலண்டுவாங்க. ஆமா நாயே, யார பார்த்து அவன்கிற? ஐயா ஐயா, திருட வந்த திருட்டு சிரிக்கியலுக்கு அவன்னு சொன்னதுதான் பட்டுக்கிட்டு போயிருச்சாக்கு. வேற வந்தசா அவ 1000 இருந்தாலும் ஊர் தலைவர் பொண்டாட்டிங்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு. அவ புருஷனுக்கு கூட மதிப்பு கொடுக்காம என்ன பேச்சு பேசிட்டு தெரியல அவ மக. என்னது ஊர் தலைவர் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்கணுமா? யாரு இந்த கிழவிக்கா? தலைவர்னு பேரை சொல்லி அந்த ஆளு ஊர் காசப்புறம் கொள்ளை அடிக்கிறாரு. இந்த கிழவி இப்படி வந்து திருடி திங்குது. அதனால தானே மாடி மேல மாடி கட்டி வசதியா இருக்கிறது மாதிரி காட்டிக்கிறாங்க. நாங்க நியாயமாவும் நேர்மையாவும் இருக்கிறதுனாலதான் ஒண்ணுக்கு கீழே ஒண்ணு கீழேயே போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏச்சு பழைக்க தெரியாது, இப்படி திருடி திங்கவும் தெரியாது. நாங்க உழைச்சு திங்கிற குடும்பத்துல சேர்ந்தவங்கனால எங்களுக்கு இந்த பொழப்பும் கிடையாது. யாருக்கு மரியாதை கொடுக்கணுமா? இவளுகளுக்கு மரியாதை கொடுத்துட்டாலும் நீ உருப்படாதவளே. என்ன ஒரு நெஞ்சலத்தா இருந்தா ஊர் காசை கொள்ளையடிச்சு திங்கிறோங்கிற. என் புருஷனை பார்த்து என்ன வார்த்தை பேசுற? உன் கொண்ட மசத்தை ஆகாத வாசி இன்னைக்கு இந்த இருடிட்ட வாரேன். ஏன் வந்து என்ன தலையை இறடிடுவீலாக்க? ஊர் தலைவர் பொண்டாட்டினா ஒரு அளவு இருக்கு. ஏண்டி அடுத்த வீட்டு சொத்தக்க ஆசைப்பட்டுக்கிட்டு திரியறவளுக நீ என்னடி ஊர் தலைவர் பொண்டாட்டியே? உனையெல்லாம் சொல்ல போகையில பொத்துக்கிட்டு வருதாக்க? ஏய் கையில என்ன இருக்கு தெரியுமா? துரட்டிய புட்டிச்சு உள்நாக்க புட்டிங்க புடிங்கி யார பார்த்து என்ன பேசிக்கிட்டு தெரியற? அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். ஏதோ ஓரளவுக்கு பொறுமையா போய்கிட்டு இருந்தா ஆத்தாள் மகளுக்கு ஆட்டம் அதிகமா இருக்க என்னங்கிற? பேச தெரியாதவங்க இழுக்க தெரியாதவங்க நினைச்சுக்கிட்டியோ? வச்சு இழுத்தே வச்சுக்க, ஒரு இழுவையில 2 தண்டமா போயிருவியா ஆத்தாள் மகளும். ஓஹோ, கெல்லடிக்க இம்பிடுத்துமுறா. எங்க இழு பாப்பா இழுத்துருவாங்களாம்ல. நீங்க இழுக்கிற வரைக்கும் எங்க கை என்ன புளியாங்க பிடிச்சுக்கிட்டு இருக்குமா? இவளுகள்ட்ட என்னடி பேச்சு? குப்பமா கூட்டுறி பஞ்சாயத்தை மச்சான்ட்டு சொல்லி என்ன ஏதுன்னு இன்னைக்கு 1 இல்ல 2 தெரிஞ்சிடணும். ஊருக்கு பொதுவுல இருக்கிற புளிய மரத்துல புடுங்கினதுக்கு ஆத்தாள் மகளை வம்பு கடிக்கிட்டாடி தெரியுறியே. இம்புட்டு நாள ஆளுக்கு பேர ஆளை நல்லா புடிங்கி திண்டு கை கண்டுக்கிட்டு எல்லடியே. அதனாலதான் இப்ப ஊராளுக வந்து புடுங்கையில உங்களுக்கு நோகுது. வருஷம் பூரா நீங்களே உட்கார்ந்து திங்கலான்னு நினைச்சுக்கிட்டீங்களா? ஆமாடி, எங்க வீட்டு வாசல்ல இருக்கிற மரத்தை நாங்க தாண்டி உழுப்புவோம். என்னடி செய்ய முடியும் உங்களால? பஞ்சாயத்து கூட்டுவாளுகளாம்ல. அவ புருஷன் பெரிய பஞ்சாயத்து தலைவர்னு கூட்டிட்டா நாங்க என்ன பாத்துக்கிட்டு பேசாம இருப்போம்னு நினைச்சியோ? அதோட போலீஸ கூட்டிட்டு வந்து உங்களை உண்டல்லேன்னு பண்ணிடுவோம். கூப்பிடுறி போலீஸ, அடியே கூப்பிடுறி போலீஸ. அதனாலதான் அடி போட்டு பொட்டிய ராய் விட்டாளுங்க போலீஸ். கூப்பிடட்டுமா நாங்க போலீஸ? கல்யாணக்கார வீட்டுல வச்ச சடங்கெல்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறோமா? அலமேலு வீட்டு கல்யாணத்துல அடிச்ச 5 நாள் கூட ஆகல உங்களை போலீஸ். நீங்க போலீஸ கூப்பிடுறீங்களாக்க? அடி வெக்கங்கட்ட மொட்டை கூப்பிடுறீ போலீஸ. யாரு வந்து யார் அடிக்கிறான்னு பாத்துருவான். என்னடி ஆளு வச்சு அடிக்க முடியாம போலீஸ் வச்சு நீங்க அடிக்கிறீங்களாக்கும்? போலீஸ் வச்சு அடி பொசகட்டவளுகளா. நீங்க ஒழுங்கானவளுகளா இருந்தா கூட்டுங்கடி பஞ்சாயத்தை. நான் பஞ்சாயத்துல வந்து பாத்துக்கிறேன். சும்மா விடக்கூடாது நீ மட்டக்காரி. இவளுகளை சும்மா விடக்கூடாது. என் புருஷனை மான மரியாதை இல்லாம பேசின பேச்சுக்கு, என்னைய திருடின்னு சொன்னதுக்கு, சருக்காரு மரத்துல ஊருக்கு கொடுக்காம இவளுக்கு ஆத்தாளு மகளும் புளியம்பழம் உளுப்பி ஊரே வித்து காசு தின்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கூட்டணும் முடி மட்டக்காரி பஞ்சாயத்தை. இவளுகளை இப்படியே விட்டோம்னா சரிப்பட்டு வர மாட்டாளுங்க. கூட்டு கூட்டு ஊர்ல 4 பேரை கூட்டு நியாயம் கிட்டா தானே நல்லது கிட்டது தெரியும். யாருக்கு பயந்து போய் கிடக்கா? கூட்டு கூட்டு பஞ்சாயத்தை கூட்டு. உன் புருஷன் மட்டும் நியாயம் ஜெயிக்குதா இல்ல நாங்க கூட்டிட்டு வர்ற 4 பேரோட நியாயம் ஜெயிக்குதான்னு நாங்களும் பாக்குறோம்.
ஏதோ இவங்களுக்கு மட்டும் தான் ஊர்ல ஆள் இருக்கிறது மாதிரி பேசுறாங்க. உங்களுக்கு 4 பேர் நின்றா எங்களுக்கு 4 பேர் நிக்க தாண்டி செய்வாங்க. இல்ல இல்லம்மா, இவளுகளை இப்படியே விட்டாலும் சரிப்பட்டு வர மாட்டாளுங்க. அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்து அந்த கிழவி தான் வெத்தலை வாக்க வச்சு கூட்டிட்டு போகுது. அங்கே கூட்டிட்டு போய் நம்மள அசிங்கப்படுத்தாத குறைய போலீஸ்ல மாட்டி விட்டு எப்படி போட்டு பொரிச்செடுக்க விட்டாளுங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிழவிங்க 2 பேரும் தானம்மா. இன்னைக்கு நம்ம கிட்ட வம்பு இழுக்கணுமேனு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவளுக்கு வந்து இப்படி புளியமலை உழுப்புறாளுங்க. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பிளான் இருக்கு. எல்லாம் அந்த கைகாரி குண்டச்சி கோட்டு விட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு திரியிறாளுங்க. இவளுகளை சும்மா விடக்கூடாது. எதுலையாவது ஒண்ணுல வச்சு அசிங்கப்படுத்தி விட்டா தானமா அடங்குவாளுங்க. நீ சும்மா இரு, பஞ்சாயத்துல பாத்துக்குருவோம். பாப்ப முடியாடியே, பாப்ப முடி. இந்த மரத்துல இனிமே நீங்க ஒரு பழம் உழுப்பாத அளவுக்கு நான் பஞ்சாயத்துல வேட்டு வச்சு விடல. என் பேர் குப்பமா இல்லடி, பாத்துக்கிறோம் பஞ்சாயத்துல. வாங்கடி எங்க